குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 26/9/2025 ஸ்வர்ண கேரளத்தோட ட்ரா நம்பர் 20க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 25க்கான என்னோட கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துட்டு பார்ப்போம். 25ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் 960 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா இந்த பாக்ஸில் வர சான்ஸ் இருக்கலாம். அது மாதிரி வந்துச்சுன்னா 819 பேஸ் பண்ணி வரணும். ஆல்ரெடி 650ங்கிற நம்பர் வந்துருக்கு. அதனால் இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 819 அப்படின்னு வரலாம். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு. 4 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதிலே பார்த்தோம் அப்படின்னா நான் இதை பேஸ் பண்ணி தான் 819 இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே சைபர் 89 இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 819 இங்கேயும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி வரலான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரிசல்ட்டு 879 நான் கொடுத்த பார்த்தீங்கன்னா 819 81 வந்துச்சுன்னா 819 அப்படிங்கிறது. 81 வரல. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 87 இருக்குது. 817 இல்லை 871 879 இல்லை 819. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு 879. இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா சைபர் இருக்குது. சைபர் 879 அப்படிங்கிறது 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ரெண்டு சார்ட் எடுத்து கொடுக்கறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் 1 or 2 டைம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 960ங்கிற 3 நம்பருமே இருக்குது. ஒரு சில நாள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா 551 இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தோம்னா 27 இருக்குது. 272 அப்படின்னு பாஸ் ஆச்சு. 727 அப்படிங்கிறதெல்லாம் பாஸ் ஆச்சு. அதனால் 2 நம்பர் வர்றதுனால இந்த நம்பரை பேஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு 819 கொடுத்துனேன். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி இதில் ஃபுல் நம்பர்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான் 2 சார்ட்டும் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இப்போ 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா இதில் 960 பாஸ் ஆச்சு. 879 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ எகைன் இதே சார்ட்டை பேஸ் பண்ணி வரலான்னா இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு போகலாம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மந்த்து பார்த்தோம் அப்படின்னா 7 அப்படிங்கிறது நிறைய டைம் பாஸ் ஆகிருக்கு. ரெகுலராக பாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால் 7-9 8-7-9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 410-8-7-9 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 430-8-7-9. இந்த பாக்ஸில் இருந்து 1க்கு பதிலாக 3 வந்துருந்துச்சுன்னா 6 நம்பருமே பார்த்தோம் அப்படின்னா நேற்று வின்னிங் நம்பர்ஸாக இருந்திருக்கும். இப்போ எப்போவுமே பார்த்தோன்னா ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு வரணும். 1 or 2 டைம் வேணால் மிஸ் ஆகலாம். பட் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 50 70 18 81 08 80 அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி வரலாம். 705 181 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரலாம். இல்லை அப்படின்னா சார்ட்டு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். சார்ட்டு கீழே பார்த்தோன்னா 719 இருக்குது. நேற்று 879. இங்கே 817 இருக்குது. எகைன் 8 வந்துச்சுன்னா 8 பேஸ் பண்ணி பார்த்தோன்னா 808 இருக்குது. ஸோ டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 808 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். எகைன் ஏ போர்டில் 8 வந்துச்சுன்னா 808 வரலாம். இல்லை 0 வந்துச்சுன்னா 092 வரலாம். 098 வரலாம். 089 வரலாம். ஏ போர்டில் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இந்த சார்ட்டில் இருக்கும். இப்போ 8க்கு பதிலாக 7 வந்துச்சு அப்படின்னா இங்கே 7 இருக்குது. 719 இங்கேயும் 719
இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 719 710 அப்படிங்கிறது இருக்குது. 8க்கு பதிலாக 7 வந்துச்சுன்னா 7 பேஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா 769 796 அப்படிங்கிறத மாதிரி 7 பேஸ் பண்ணி பாருங்கள். 1 வரும்னா 197 இல்லை 179 170 அந்த மாதிரி பாருங்கள். இது இங்கே உள்ள நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 170, ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாலும் 710 இல்லது 170 150 180 அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்கும். அதனால் சார்ட்டில் இந்த 2 சார்ட் நல்லா பாருங்கள். ரெகுலராக பார்க்குறவங்க இந்த 2 பாக்ஸை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இதில் 960 இருந்துச்சு, 89 879, இப்போ எகைன் 815 இதிலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா 815. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் 15 இருக்குது. இங்கே பார்த்தோன்னா 8 இருக்குது. 185 இல்லை 815 கீழே உள்ள நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தாலும் 185 இல்லை 158 அந்த மாதிரி. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 185, இங்கேயும் 185. அதனால் 5 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 185. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 185 பாக்ஸ் இல்லை 581 815 அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் 15 இருக்குது, 815 இருக்குது. அது கீழே பார்த்தாலும் 8ஓட பவர் 3 இருக்குது, 513 அப்படிங்கிறது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை பாருங்கள். இந்த பாக்ஸில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு ஒரு நம்பர் சூஸ் பண்ணாவே அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த சார்ட்டில், அதாவது ரிசல்ட் வந்த பிளேஸுக்கு மேலே அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர சான்சஸ் இருக்கும். ஃபுல் நம்பர்ஸ் வரும். அதனால தான் இந்த 2மே சார்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபுல் நம்பர்ஸ் வரும், அதை பேஸ் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள். 705 181. நம்ம சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 735 இருக்குது, 715 இருக்குது. 5 வரும்னாவே 51 இருக்குது. இங்கே 56, இங்கே 51 இருக்குது. ஆப்போசிட்லேயும் பார்த்தோம்னா 51 இருக்குது. அந்த மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 சார்ட்டையுமே ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாக்ஸ் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த பாக்ஸ். அடுத்து அந்த 2 பாக்ஸை பேஸ் பண்ணி இதில் என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் ரோ பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 515 இருக்குது, 515 518 510 515 ஆல்ரெடி 510 பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி 50 அகைன் வரும் அப்படின்னா 520 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 522 வர சான்சஸ் இருக்கலாம். டபுள்ஸ் வந்துச்சுன்னா 50 22 520 720 510 பாஸ் ஆச்சு. ஸோ 710 பாஸ் ஆகலாம், 718 பாஸ் ஆகலாம், 518 பாஸ் ஆகலாம். இங்கே பார்த்தோம்னாலும் 518 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 118 135 இங்கே இருக்குது. இங்கே பார்த்தோன்னா 735 இருக்குது, 135 இருக்குது. அடுத்தது 856 இருக்குது. ஆல்ரெடி 856 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னா 02 8 பாஸ் ஆகிருந்துச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 8 7 9 பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத சார்ட்டில் இருந்து நீங்கள் பாருங்கள். நம்மளோட ஆல்பம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான். 50 51 70 71 80 81 10 01 18 81 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்த பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி வந்தால் என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா ஏ போர்டில் 5 வந்துச்சுன்னா 513 இல்லை 563 568 அப்படிங்கிறது வர சான்சஸ் இருக்கும். 520
அடுத்து 7 வந்துச்சுன்னா 8 வந்திருக்கு. 7 வந்தால் 710 அல்லது 720, 718, 518, 515, 5 டபுள்ஸ் வந்துச்சுன்னா, 8 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 818 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். எகைன் ஏ போர்டில் 9 வந்துச்சுன்னா 920, 908. ஸோ 8 வந்திருக்கு ஏ போர்டில், 9 வர சான்சஸ் இருக்குன்னா 920 அல்லது 908. 8க்கு பதிலாக 7 வர சான்சஸ் இருக்குன்னா 719 அல்லது 796 வர சான்சஸ் இருக்கலாம். இது ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நம்பர்ஸ் தான். இந்த மாதிரி ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது நீங்கள் சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும், அது ஃபுல் நம்பர்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். Okay friends, all the best. Thank you.